நாளிலே கூட நம்மளுடைய தியானத்திற்காய் வேத புஸ்தகத்துல எத்தனையோ குடும்பங்கள், பரிசுத்த குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள் காணப்பட்டிருந்தாலும் நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தம்பதியரை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை சுருக்கமா எழுதியிருக்காங்க, ஷார்ட்டா எழுதியிருக்கிறாங்க அவர்களை பத்தி. ஆனா ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு எடுத்துக்காட்டாய் காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் ஹல்லேலூயா. சோ பார்க்கும் பொழுது இந்த தம்பதியரை குறித்து கவனிக்கும் பொழுது அந்த தம்பதியர் இந்த கப்பல் ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு மாடலா நம்ம எல்லாருக்கும் அவர்கள் காணப்படுகிறார்கள். சோ இந்த நாளிலே கூட இந்த கிறிஸ்துமஸ் அந்த மாதத்தை ஒட்டி நம்ம இருக்கிறதுனால நாம இந்த குடும்பத்தை குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். சக்கரையா எலிசபெத் குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை அவருடைய குடும்பத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம வாசித்திருக்கிறோம். இப்ப கூட லூக்கா 1வது அதிகாரத்துல நம்ம வாசித்து தான் வந்திருக்கிறோம். சோ அதையே நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 1வது அதிகாரத்துல 5-6 வசனங்களை எடுத்து வாசிங்கள். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளையும் படியையும் நியமனங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்துல இப்படி அநேகரை குறித்து வேத புஸ்தகத்துல சாட்சி கொடுக்கப்படவில்லை. யோபை குறித்து பார்க்கிறோம், யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பட் வேத புஸ்தகத்துல ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுதே இப்படியாக ஒரு இன்ட்ரோடக்ஷனை நம்ம அநேக நேரத்துல பார்க்கிறது இல்ல. வசனம் கூறுகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து இந்த வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள், மனுஷர்களுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்கன்னு வேதத்துல எழுதல. ஆல் தட் மேட்டர்ஸ், உண்மையாகவே எது முக்கியம்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி காணப்படுகிறான். ஏன்னா அவர் தான் நமக்கு வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை தீர்மானிக்கிறவர். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் தான் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷரிடத்திலிருந்து வருகிற காரியங்கள். ஆனா இங்க வேதம் கூறுகிறது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அவங்க 2 பேரையும் தனித்தனியா இந்த வசனம் கூறுகிறது. சில இடங்கள்ல கணவன் அப்படி இருப்பாங்க, சில இடங்கள்ல மனைவி அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த வசனம் கூறுகிறது, அவர்கள் பர்சனலா அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே they were righteous before God, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொல்லலாம் நம்மளை நீங்க நல்லவங்க, நீங்க வல்லவர்னு சொல்லலாம். நீங்க தான் உங்களை போல அறிவுள்ளவங்க இந்த பூமியில யாருமே இல்ல, உங்களை போல வசதி உள்ளவங்க யாருமே இல்ல. மனிதர்கள் நம்மளை புகழலாம். ஆனா what are you in front of God? Who are you in front of God? தேவனுக்கு முன்பாக தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? இவன் நீதி உள்ளவனா இருக்கிறானா, நீதி உள்ளவளா இருக்கிறாளா என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு இந்த வசனத்தின் மூலியமாய் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல்ல 16வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேல் 16:6-7. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன்
இவன் தான் ஆக்கும் என்றான். ம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அவங்க அப்பாவே தாவீதை வந்து ஒரு ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனா பார்க்கல. அவங்க அப்பா கண்ணுக்கே அந்த பையன் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஆளா அவருக்கு தெரியல. அவருடைய பார்வைக்கு யார் சிறப்பான ஆளா இருந்தது? எலியாப் என்கிற மூத்த குமாரன் தான் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்திற்கு, அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தானத்திற்கு போகக்கூடிய ஒரு மனிதனாய் சொந்த அப்பாவுடைய பார்வைக்கே ஒரு மனிதன் காணப்படுகிறான். ஒரு அப்பாவாலே ஒரு பிள்ளையை புரிஞ்சுக்க முடியல. ஒரு அப்பாவாலே அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிய முடியல. தேவன் அந்த பிள்ளைக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் என்பது அந்த அப்பாக்கே தெரியல. அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார், அவரும் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்தவனை பார்த்தாரு, எலியாவை பார்த்தாரு. இவன் தான் நிச்சயமா ராஜா மெட்டீரியல் அப்படின்றாரு. அல்லேலூயா. சரி, நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம், இவங்க உண்மையாவே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். எதை வச்சு டிசைட் பண்றோம்? எதை வச்சு நம்ம டிசைட் பண்றோம்? வெளி தோற்றங்களை வச்சு. நல்லா படிச்சிருக்கிறாங்களா, நல்ல பதவியில இருக்கிறாங்களா, குடும்பம் நல்ல பேக்ரவுண்ட்ல இருக்குதா, நல்ல வேலைக்கு போறாங்களா, கலரா இருக்கா, கருப்பா இருக்கா, இப்படி பல விதமான காரியங்களை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் படுறது அந்த காரியம் தான். அதே தான் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒரு காரியம், வெளி தோற்றத்தை பார்க்கிற அனுபவங்கள் தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்துல கூறுகிறார், அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். அவனே சொல்லிட்டார், அறிக்கையிட்டாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அல்லேலூயா. நம்ம பார்க்கிற வண்ணமாய் நம்ம பார்த்தவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? புறக்கணிச்சிடுவாரு. நம்ம அப்படி செலக்ட் பண்றோம் காரியங்களை, ஆனா ஆண்டவர் அப்படி செலக்ட் பண்றது. ஆண்டவர் என்ன சொல்ற? நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் அநேக நம்ம சாய்ஸஸ், நம்ம செய்கிற காரியங்கள், தீர்மானிக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு அவுட்வர்டு, வெளி தோற்றத்திலே நம்ம பார்க்கிற காரியங்கள் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அவருக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், அதைத்தான் ஆண்டவர் ஒரு அளவுகோலாய் வைத்து அவனோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவதாய் காணப்பட வேண்டும். இந்த குடும்பத்திலிருந்து இந்த சக்கரியாவும் எலிசபெத் குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தவான்கள் தான், ஆனா தேவனுக்கு முன்பாக they were righteous before God. என்ன விதத்தில் அவர்கள் ரைச்சியஸாய் காணப்பட்டார்கள்? நான் இங்க ரைச்சியஸ், நீதிமான் என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற நீதிமான்கள் அல்ல. நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், ஏசாயா 64:6 என்ன பார்த்தோம்? நம்மளுடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குது? அழுக்கான கந்தைகளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அது நாமளே எடுத்து போட மாட்டோம், அவ்வளவு ஒரு மோசமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் நல்லா பண்ணியிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கிறேன், இதை பண்ணிருக்கேன், அதான் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லி காட்டிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். பாருங்க, ஒரு 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 உங்களுக்கு வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து வீடு இல்லை, எதுவுமே இல்லை உங்களுக்கு. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரிச் மேன் வந்து உங்களை வந்து அடாப்ட் பண்ணி உங்களை பிள்ளையா எடுத்து என்ன பண்றாரு? ஒரு 5 bedroom 3 bath ஹவுஸை வந்து என்ன பண்றாரு? உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. ஹார்ட் ஆஃப் த சிட்டி, குயின்ஸ்ல இருந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு தெரியல, வந்து கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு? எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும். யாராவது திடீர்னு நம்மளை பார்த்து இப்படி ஒண்ணு பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கற்பனையே பண்ணி பார்க்க மாட்டீங்களா யாருமே? அந்த மாதிரி கற்பனையே இல்லை. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, நான் பேராசை பிடிச்சவனா இருக்கும் போல இருக்கு. ஆமென். பார்க்கும்போது அப்படி ஒருத்தர் வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, அந்த வீட்டை பெற்றுக்கொள்ள, 5 bedroom 3 bath ஹார்ட் ஆஃப் த சிட்டில
பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்க என்னது தகுதி உள்ளவர்கள் அல்ல. உங்களுக்கு எதுவுமே கிடையாது பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு. வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, அதற்கான வழி இல்ல. ஆனா அப்படி ஒரு மனிதன் வந்து கொடுக்கும் பொழுது அது ஒரு கிஃப்டா உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டுட்டார். அதனால அவர் உங்களுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டார். அவருக்கு இருந்த ஆயிரக்கணக்கான வீட்டுல ஒரு வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சுட்டார். ஆமென். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நீதியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு அவருடைய பிள்ளையாய் மாறுகிறீர்களோ அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த நீதி என்னும் சால்வையை நம்ம மேல போட்டுகிறார். ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ நீங்க நீதியாய் நடக்கிறது எதற்கு? இப்ப நீங்க அந்த மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நன்றி உள்ளவர்களா இருப்போம். கரெக்டா? அவங்கள பார்த்தா எப்ப பார்த்தாலும் நன்றி நன்றி. நம்ம வேற எதுவுமே சொல்ல வராது அவங்கள பார்த்தா. ஏன்னா நம்ம தகுதியே இல்லாதவங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் எனக்கு வந்து ஃப்ரீயா இப்படி வந்து கொடுத்திருக்கிறாரே, ஒன்ன இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டில எனக்கு விலையேற பெற்ற வீட்டை கொடுத்திருக்கிறாரு நினைச்சு நீங்க அதை நினைச்சு என்ன பண்ணுவீங்க? எப்பொழுதும் அவருக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? நன்றி நன்றி நன்றின்னு தான் நீங்க சொல்வீங்க அவரை. ஹல்லேலூயா. அவரை எப்ப பார்த்தாலும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நன்றி உள்ள இதயத்தோடு கூட காணப்படுங்க. ஒரு விலையேற பெற்ற ஒரு வீட்டை நமக்கு ஃப்ரீயா கொடுத்தாலே நாம வந்து எவ்வளவு உண்மையா இருப்போம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அந்த வீடை நம்ம என்ன பண்ணுவோம்? நாம இனிமேல் அதை தகுதிப்படுத்தி அதை நீட்டா நம்ம வைத்துக்கொள்ள நம்ம புதுசா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, அதை நீட்டா நம்ம மெயின்டைன் பண்ண நாம என்ன பண்ணுவோம்? ஒரு கரெக்டான ஒரு கிளீன் லைஃப் வாழ முயற்சி செய்வோம். அல்லேலூயா. இப்போ வீடு கிடைச்சது gift. ஆனா அந்த வீட்டுக்கு ஏற்றபடி வாழுகிறது தான் இங்க வேதம் கூறுகிறது. அவர்கள் நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க நீதி உள்ளவர்களாய் காணப்படும். நீதி உள்ளவர்களாய் காணப்படணும். அதனால எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும், அதனால எனக்கு வந்து பொக்கிஷம் கிடைக்கும், அதனால இல்ல. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். Hallelujah. All that you have to do, ஒரு clean life. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்பதாக காலை தொடச்சிட்டு போவோம், கழுவிட்டு போவோம், டஸ்ட்டை உதறிட்டு போவோம், கிளீனா அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அது போலதான் ஆண்டவருடைய ரட்சிப்பும் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரத்துல 8-9 வசனத்தை வாசித்து பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் கூறுது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. யாருமே போஸ்டே பண்ணக்கூடாது, பெருமையை பாராட்டக்கூடாது. நான் கொடுத்ததுனாலதான் பரலோக ராஜ்யம் போயிட்டேன், நான் கொடுத்ததுனாலதான் நல்லவனா மாறிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதபடி, ஒருவனும் தன்னுடைய மாம்சத்தை வைத்து பெருமை பாராட்டாதபடி கர்த்தர் எல்லாருக்கும் ஈவாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது நாம் நீதி உள்ளவர்களாய் காணப்படணும். எப்படி நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறது? என்ன காரியங்கள் நீதி உள்ள காரியங்களை நம்ம செய்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்திலே நம்ம வீட்டு ஜெபங்களை செய்யும் பொழுது, தனிப்பட்ட ஜெபங்களை செய்யும் பொழுது, ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது we are doing the righteous things, not to go to heaven. பரலோக ராஜ்யத்துக்கு போறதற்கு நீதி உள்ள காரியங்கள். ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டாரு. இப்ப நாமளே கொஞ்சம் சுத்திகரிச்சு கரெக்டா போறதுக்காக என்ன பண்ணணும்? ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவர் கையில நமக்கு ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறாரு. எதற்கு கொடுத்திருக்கிறாரு? சிலர் பார்த்தா அது மேலதான் வந்து ஐபேடை வைப்பாங்க, சிலர் பார்த்தா அது மேலதான் பென் ஸ்டாண்டை வைப்பாங்க. வேற பொருளே இல்லையா நம்ம வீட்டுல அது மேல இது வைக்கிறதுக்கு? ஸ்டாண்டே இல்லையா? அது மேலதான் அதை வைப்பாங்க. சிலர் கப்பையும் தூக்கி அது மேலதான் வைக்கிறாங்க. என்ன பழக்கம்னே அது தெரியல. அப்ப வேத புஸ்தகத்துக்கு நாம கொடுக்கிற கணம் எப்படியாய் காணப்படுகிறது? அது புஸ்தகம் தான். அது ஒரு நாள் அழிஞ்சு போகும் அந்த புஸ்தகமும். அதுக்கு அந்த புஸ்தகத்தை தொட்டு முத்தணும்னு நான் சொல்லல. பட் அந்த புஸ்தகத்துல மேல நாம ஒரு கணத்தை நாம வைக்கிறோம். ஏன்? அது தேவனுடைய வார்த்தைகள், நாம வாசிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தின் மீது, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற புஸ்தகம் என்பதனால அதுல நம்ம கணத்தை வைத்து நம்ம நடத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? அவர்கள் நீதி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக காணப்பட்டார். எல்லா நீதிகளையும் அவர்கள் செய்கிற குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி
அந்த இருவரையும் குறித்து வேதம் கூறுகிறது. அப்ப நாம ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களில, நமக்கு பணத்தை கொடுத்திருக்கலாம், கையின் பிரயாசங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு கொடுத்ததிலே நான் ஆண்டவருக்கு ஒரு பங்கை சரியாய் நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி? ஆமென், அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லல, பட் இதுதான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாடி நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறது. அதுதான் அந்த தம்பதியினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சக்கரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில they were righteous before God. ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு ரகசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வீட்டோரங்களில் இருக்கிற, அவன் மனைவி வீட்டோரங்களில் இருக்கிற திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அவன் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவ மண்ட கன்றுகளை போல அவனை சுற்றி இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். Are you a man who fears the Lord? Are you a person who is righteous before God? Are you truly righteous? நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்தேன், பெர்ஃபெக்ட்டா செய்தேன்னு இல்லை, நான் இதெல்லாம் செய்தேன் ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய பலத்துல உள்ளது, நான் எல்லாவற்றும் நான் சரியாய் செய்தேன் என்று அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் எப்படி ஆண்டவரை கனப்படுத்துகிறோம்? இது எல்லாம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நீதியாய் காணப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணும் பொழுது நாம இந்த ரெண்டு பேர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நாம எப்படி இருக்கிறோம், அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே சொன்ன வண்ணமாய், ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி வேதம். அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சீங்கன்னா அவனுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அதற்கு அப்புறமாய் சொல்லுகிறது அவனுக்கு இருந்த ஆஸ்திகளை குறித்து வேதம் பேசுகிறது அடுத்த வசனத்துல. அப்ப என்ன வேதம் என்ன சொல்ல வருகிறது? அவன் தேவனுக்கு முன்பாக எப்படியான ஒரு மனிதனாய் காணப்பட்டான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தான் என்று சொல்லிட்டு அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறதுனா, அந்த மனிதனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எதனால அவனுக்கு வந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது? அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் உண்மையாய் வாழ்ந்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இங்க இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது யோபனுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க வேதம் கூறுகிறது, அந்த வசனத்தில் அவர்கள் இருவரும், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம், both of them. இது ஒரு பெரிய ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. குடும்பத்துல எத்தனை பேரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கிறாங்க? 2 பேரும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்களாம். இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சாட்சி. யோபனுடைய வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் மனைவியை குறிப்பிடல, பாத்தீங்களா? அதே சக்கரியா எலிசபெத்தை குறித்து சொல்லும் பொழுது இருவரும், அவர்கள் இருவரும் சொல்லி வேதம் கூறுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு உத்தமனாய் இருந்தான், அவர் மனைவி உத்தமனாய் வாழ முடியல. ஒரு நீதிமானாய், ஆண்டவருக்கு நீதி உள்ளவர்களாய், அவங்க கெட்டவங்கன்னு சொல்லல, ஆண்டவருக்கு உண்மையாய் நீதி உள்ளவர்களாய் வாழ முடியல. அல்லேலூயா. ஆனா இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும், அப்ப என்ன அர்த்தம்? என்னெல்லாம் மனைவி செய்யறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, கணவரும் ஜெபிக்கிறார். மனைவி வேதத்தெல்லாம் வாசிக்கிறாங்க, கணவரும் வேதத்தை வாசிக்கிறார். மனைவி தங்களுடைய கையின் பிரயாசத்துல உண்மையா இருக்கிறாங்க, கணவரும் கையின் பிரயாசத்துல உண்மையா இருக்கிறார். கணவனும் எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல உண்மையா இருக்கிறார், மனைவியும் ஊழியம் செய்கிறதுல உண்மையா இருக்கிறாங்க. இருவரும் எல்லா விஷயத்திலும், in all things. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, லூக்கா 1:5. ஒரு சில காரியங்களில் அவர்கள் இருவரும் சொல்லல, எல்லாவற்றிலும் அவர்கள் இருவரும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. in everything, ஆண்டவருடைய எல்லா கற்பனைகளிலும், ஆண்டவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களிலும், ஆண்டவர் கொடுத்த எல்லா நீதிகளிலும் அவர்கள் இருவரும், both of them, they were together. ஆமென். அவர் இருவரும் ஒன்றாக கிரியை செய்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்பதான் ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒருமனப்பாட்டு நம்ம வாழ்க்கையில ஏற்படும். உபாகமம் 32:30 கூறுகிறது, அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுக்காமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 16,000 பேரை. என்ன மேத் இது, என்ன ஒரு இது, ஒருத்தன் 1000 பேரை விரட்டினா 2 பேர் என்ன பண்ணணும், 2000 தானே விரட்டணும். ஆனா பாருங்க, 2 பேரு ஒருமனப்பட்டு ஆண்டவருக்குடைய வழிகளில் ஒருமனப்பட்டு நடக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது நாம புரிந்து கொள்ளணும், நம்மளுடைய வாழ்க்கையில நாம 2 பேர் எப்படி இருக்கிறோம், ஒரு கணவன் மனைவி அப்படி இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறதுல ஒருமனப்பாட்டு இருக்கா, ஜெபத்துல ஒருமனப்பாட்டு இருக்குதா, ஆண்டவர் கொடுக்கறதுல ஒருமனப்பாட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனிதன் புத்தியுள்ள மனிதன். அந்த கற்பாறை என்னது, தேவனுடைய வார்த்தையின் மீது தன் வீட்டை கட்டுகிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அப்ப கணவன் மனைவி 2 பேரும் வேதத்தை வாசித்து கடந்து செல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண தேவை, இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் இதுதான் கரெக்ட் என்று சொல்லி. ஒருத்தர் வாசிக்காம இருக்கும் பொழுது ஒருத்தர் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அது ஒரு தடையா தான் இருக்கும். அங்க ஒரு கேள்வி வரும், கொஸ்டின் வரும், அங்க ஒரு ஒருமனப்பாட்டு ஏற்படாது. ஏன்னா அவங்க வேதத்தையே வாசிக்காம வாழ்றாங்க. அவங்க வேதத்தை குறித்து அவங்களுக்கு அறிவு குறைவாய் காணப்படுகிறது. இன்னொருத்தருக்கு வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறாள், அதன்படி செய்யணும், இதைப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுது, கடைசியில அந்த ஒருமனப்பாட்டு ஏற்படாம போய்விடுகிறது. அல்லேலூயா. அதான் இந்த தம்பதியின் இடத்துல காணப்படுகிற ஒரு காரியம். they were very righteous. ஆண்டவருடைய காரியங்களில் அவர்கள் இருவரும் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். everybody, both of them செய்யும் பொழுது அந்த வீடு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்க ஒருத்தர். அப்போஸ்தலர் 2:1-2. பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. ஆமென், ஆமென். அங்க பாருங்க, ஜெபத்திலே ஒருமனப்பாட்டை நம்ம பார்க்கிறோம். அவங்க ஒருமனப்பட்டதுனால அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது கொடுக்கிறதுலயும் அனானியா சபீராலை நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அதுல வசனத்துல 7-9 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:7-9. 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றார். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். ஆமென், ஆமென். பாருங்க, இந்த இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரு ஒருத்தர் பொய் சொல்றாரு, இந்த அம்மாவும் கூட சேர்ந்து அவரோட சேர்ந்து பொய் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவர் செய்யாம இருக்கிறாரு, இவங்களும் கூட சேர்ந்துட்டு ஆமா அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செய்யாம இருக்கிறாங்க. அவ பார்க்கும்போது இந்த வசனம் கூறுகிறது, 8வது வசனம், அப்போஸ்தலர் 5. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றார். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, கொடுக்கிறதுலயும் கணவன் மனைவியின் இடத்துல ஒரு ஒருமனப்பாட்டு காணப்பட வேண்டியது. அப்ப ஏன் அங்க ஒருமனப்பாட்டு இல்ல?
ஏன் அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான எண்ணம் காணப்படுகிறது? வேத வசனம் அவரோட 2 பேருக்குள்ளேயும் சரியாய் கடந்து போகல. யாரோ ஒருத்தர் கூட சரியாய் கடந்து போகல. அதனால என்ன ஆகுது? ஒருத்தர் கொடுக்கணும்ன்றாங்க, ஒருத்தர் கொடுக்க கூடாதுன்றாங்க. கடைசியில் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் சர்ச்சுக்கு போகணுன்றாங்க, ஒருத்தர் சர்ச்சுக்கு போக வேணான்றாங்க. ஒருத்தர் அங்க அந்த நேரத்துல நம்ம மாலுக்கு போலான்றாங்க, இன்னொருத்தர் சர்ச்சுக்கு போலான்றாங்க. எங்க போக முடியும்? ஏதாவது யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். சண்டை வராம இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும்? விட்டு கொடுத்து தான் ஆகணும். கடைசியில நம்மளுடைய சமாதானத்தை, இந்த அந்யுன்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த ஒருமனப்பாட்டு இந்த இவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம குறைவுபட்டு போயிருக்கிறோம்? வேதத்தை வாசிக்காதனாலயா, ஜெபிக்காததுனாலயா, ஆலயத்துக்கு வராததுனாலயா? அப்படி பார்க்கும்பொழுது யோபுனுடைய வாழ்க்கையில தான் காணப்பட்டிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். யோபு நினைக்கிறாரு, நான் உத்தமனாய் வாழணும், ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு பயந்து உண்மையுள்ளவனாய் காணப்படணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் காணப்படணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. மனைவி வித்தியாசமா நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இங்க 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. இல்ல யாரு பண்ணின தப்புன்னு தெரியல அனானிய சபீராவுடைய வாழ்க்கையில. ஆனால் அப்படி ஒரு ஒருமனப்பாட்டு நம்முடைய வாழ்க்கையில, அந்த மாதிரி ஒரு தவறான காரியங்களுக்கு ஒருமனப்பாட்டு நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல நம்ம ஒருமனம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் நல்லா நடக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா நடக்கிறாங்க, இன்னொருத்தர் அதே போல ஸ்ட்ராங்கா நடந்தாதான் அந்த வண்டி வேகமா போகும். ஒரு மாடு வேகமா இழுத்துட்டு போகும்போது இன்னொரு மாடு மெதுவா வந்துச்சுன்னா வண்டி கோணெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும். கரெக்டா? வண்டி நேரா வேகமா குதிரை ரேஸுக்கு போறதுக்கு பதில் என்ன ஆகும்? நேரா குழியில போய் நம்ம வண்டி விழுந்துரும். ஹல்லேலூயா. சோ அப்படியாக நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம இருவரும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் நாம ஆண்டவருக்கு முன்பாக காணப்படணும். ஹல்லேலூயா. 2வது காரியமாய் லூக்கா 1வது அதிகாரத்திலே 6-7 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 1:6-7. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவுதான் உண்மையாய் நடந்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தாலும், அவருடைய வாழ்க்கையில சில குறைவுகளும், சில கஷ்டங்களும், சில வேதனைகளும், சில இழப்புகளும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ அதனால அவர்களை ஆண்டவர் தண்டிக்கிறாரு அப்படின்னு சிலர் தப்பா நினைச்சிருவாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லையா, அதனால அவங்களை அப்படிதான் நினைப்பாங்க. இவங்களுக்கு இது இல்லையா, ஆண்டவர் அவங்களை அப்படி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பது உண்டு. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்ட மனிதர்கள். இருவரும் உத்தமமாய் நடந்து, ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை கூட வேதம் கூறல, ஒருத்தரை கூட ஒருத்தர் விட்டு விடல, 2 பேரையும் சேர்த்து சமமாய் சொல்லுகிறது வேதம். ஆனா இருப்பினும் அவருடைய வாழ்க்கையில சில வேதனைகள், சில துன்பங்கள் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் அதிகமா இருக்கும். அதான் வேதம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா? அநேகமா இருக்கும். many problems. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு என்னது? many problems. ஆனாலும் அவர் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சிலருக்கு வாழ்க்கையில சில விதமான இழப்புகள் இருக்கலாம், சரீரத்துல ஒரு விதமான பலவீனங்கள் இருக்கலாம். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நான் நல்லா தான் ஜெபிச்சேன், நல்லா தான் வேதத்தை வாசிச்சேன், நல்லா தான் உபவாசம் பண்ணினேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் ஏன் நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் நடந்ததுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் என்று சொல்லி வேதம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து துணை நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யோபை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். ஒரே நாளில அவன் எல்லாவற்றையும் இழந்தான்.
அவனுடைய வாழ்க்கையில நல்லா உண்மையா அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை சொல்லும் பொழுதே இவனை போல ஒரு உத்தமனே இந்த பூமியில உலகத்துல இல்லைன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தானோ அவனுடைய வாழ்க்கையில ஒரே நாளில் 1008 குழப்பங்கள், அவனுடைய பிள்ளைகளை இழக்கிற சூழ்நிலை, அவனுடைய எல்லா வருமானத்தை இழக்கிற சூழ்நிலை, அவனுடைய சரீர சுகத்தை இழக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை. அவன் நண்பர்கள் அவனை தூஷிக்கிறாங்க, அவனை கூட இருந்தவங்க அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படியான பலவிதமான சோதனைகள் காணப்படுகிறது. அந்த நேரத்துல யோபினுடைய மனைவி சொல்லுகிறாங்க, 2வது அதிகாரத்துல யோபு 2:9-10 வாசியுங்கள். யோபு 2:9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். இதுல என்ன ஒரு பெரிய கேப் தெரியுதுன்னா, இவர் ஒரு நீதிமானா இருக்கும் பொழுது இவருக்குள்ள ஏற்கனவே உணர்வு இருக்கு. என்னது? கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எடுப்பார். நீதிமானுக்கு எப்பவுமே ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு அவருக்கு அந்த படிப்பினை பாருங்க அவருக்கு இருக்குது. எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாரு, சில நேரத்துல ஆண்டவர் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் அந்த வார்த்தையின் மீது அவருக்கு காணப்படும். மனைவி வேதத்தை வாசிக்காதனால நீதிமானை எப்போதும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? உயர்த்திக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. நம்ம மல்டி மில்லியனரா மாறிக்கிட்டே இருப்போம் போல இருக்கு, பில்லியனரா மாறிடுவோம் போல இருக்கு, இப்படியே மேல போய்கிட்டே இருப்போம் போல இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி நினைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு வித்தியாசம். அந்த காரணம் என்ன? அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு புரிதல் இல்லையா, இல்ல என்னன்னு தெரியல. இல்ல ஆண்டவர்னாலே எப்போதுமே நீதிமான்களை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அப்படியே உயர்த்திக்கிட்டே இருப்பாரு, அப்படியே மில்லியனர் ஆக்குவார், அப்புறம் பில்லியனர் ஆக்குவார், அப்படியே மேல போயிட்டே இருப்பாரு. ஒரு வீட்டுக்கு பதில் 5 வீடு கொடுத்து, ஒரு காருக்கு பதில் 2 கார், 3 கார், 4 கார், 5 கார் கொடுத்து நம்மளை அப்படியே பெருக்கிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அதுதான் ஆண்டவர் ஒரு மனிதன் மேல நீதிமான் என்றா அதான் அர்த்தம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவர் அழகா ஒரு தெளிவா ஒரு பதில கொடுக்கிறாங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல, அப்ப கூட பைத்தியக்காரின்னு சொல்லல, ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. மனைவியை கூட திட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா திட்டுறாரு. நீ ஒரு பைத்தியக்காரின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். நீ ஒரு பைத்தியக்காரி, உனக்கு அறிவு இருக்குதா? ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ அவனும் எங்க திட்டி சாட்டின பிரச்சனை பெருசாக போகுது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை இது வேற ஒரு பிரச்சனையை கூட்டி வாக்குவாதமா மாறி போகுதுன்னு சொல்லி அவர் அப்படியே ரொம்ப ஒரு பவ்யமா அந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் தான் வேதம் கூறுகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 19 வயசுல 19 இயர்ஸ், அப்ப என்ன வயசு? அப்போ ஸ்கூல் முடிச்சு என்ன பண்ணிருப்போம்? காலேஜ் போயிருப்போமா? தெரியல, காலேஜ் போயிருப்போம் நினைக்கிறேன். அப்ப என்ன தெளிவு இருக்கும் அந்த பையனுக்கு அந்த ஸ்டேஜ்ல? 19 வயசுல அவங்க வீட்டுல இருந்து அவனுடைய சொந்த சகோதரரே என்ன பண்ணிட்டாங்க? அவனை வித்துட்டாங்க, கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. எவனோ ஒருத்தர் நடுவில் பூந்து ஏதோ பண்ணி கடைசியில அவனை வித்துட்டாங்க, ஒரு அடிமையாய் வித்துட்டாங்க. அதுவும் ஒரு நல்ல இடத்துல இருந்து அடிமையாய் வித்துட்டாங்க அவனை எகிப்துக்கு. அப்புறம் பார்த்தா அங்க போன இடத்துலயும் கொஞ்சம் ஏதோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது, திரும்ப பார்த்தா ஒரு சிறைச்சாலைக்கு போற நேரமாய் காணப்பட்டது. அப்புறம் சிறைச்சாலையில போய் அங்கேயும் போய் நல்லவனா உத்தமனா தான் வாழ்ந்தான். ஆனா கடைசியில பார்த்தா அங்க போய் வாழ்ந்து என்னது, அவனை உதவி செய்தவங்க அவனை ஞாபகம் கூட வச்சுக்கல. இப்படி அவனுடைய வாழ்க்கையில நான் யோசிச்சு பார்க்கிறேன், 13 வருடங்கள் தன்னுடைய வாலிப நாட்களை அவன் இழந்து போனான். எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாலிப நாட்களை நீங்க நல்லா வசதியாய் வாழ்ந்த நாட்கள் போய் நீங்க ஒரு அடிமைத்தனத்துல விற்கப்பட்டு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அது போதாதுன்னு உங்களை சிறையிருப்பிலையும் போய் மாற்றி போட்டு, சிறையிருப்பிலையும் நீங்க எல்லாராலையும் மறக்கப்பட்டு 13 வருடங்கள், பிரியமானவர்களே, 13 வருஷங்கள் வாலிப நாட்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அல்லேலூயா,
அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் அவன். ஆண்டவரே, எனக்கு இருந்த உச்சபட்ச பலத்துல நான் இப்படி என்னுடைய நாட்கள் எல்லாம் போயிடுச்சே, என் வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஒரு தன்னுடைய வாலிப நாட்கள் நல்ல சிறப்பாய் சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டிய நாட்களில் நீங்க இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது ஆண்டவர் பாருங்க, கடைசியில பார்த்தா அவனுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட துணை நின்று அவனை விடுவிக்கிற தேவனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் காணப்படும் பிரியமான ஆண்டவர் கடைசியில் அந்த மகனை அவன் உயர்த்தி அவனை 39வது வயதுல தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் திரும்ப காணுங்கிற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அவனை எடுத்து சென்றார். தரிசனம் எவ்வளவு நாள் ஆச்சு? 19 வயசுல பெற்றுக்கொண்ட தரிசனம் 13 வருஷம் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில். அப்புறமா பார்த்தா அதுக்கப்புறமா ஒரு 7 வருஷம் கழிச்சுதான் அந்த தரிசனமே அவன் வாழ்க்கையில நிறைவேறிற்று. அல்லேலூயா. அப்போ 20-22 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில அப்படியே போகுது, தரிசனம் நிறைவேறாமலே போகுது அப்படியே. ஆனாலும் அவன் என்னவாய் காணப்பட்டான்? அவன் ஆண்டவர் அவனை விடுவித்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபக்குக் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறாரு. ஆபக்குக் 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீ ரட்சியாமல் இருக்கிறீரே என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுது. ஒரு அழுது புலம்புகிறார் ஆண்டவரை நோக்கி. என்ன வார்த்தைகளை போட்டு ஆண்டவர், கர்த்தாவே, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று சொல்லுகிறான். கொடுமையின் நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆனா கடைசியில் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. நான் செய்ய போற காரியத்தை, இப்ப 5வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, நான் செய்ய போற காரியத்தை இப்ப நான் உனக்கு சொன்னாலும் உனக்கு புரியாது, உன்னால நம்ப கூட முடியாது நான் செய்ய போற காரியம். ஆனா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 5வது வசனத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு அநேக துன்பங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை கூட நம்ம படம், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். கரங்களை தட்டி, இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப நாட்களெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப நாட்களெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமராவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த நினைவுகள் உம்மை பாடும்.
உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். எனக்கென்ன ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாலிப நாட்களை யோசேப்பை போல நம்ம கஷ்டப்பட்டிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கு ஈடாய் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 13 வருஷங்கள் கடந்து போய் அவன் எவ்வளவு முறை ஆண்டவரை நோக்கி அழுதுருப்பான். ஆண்டவரே எல்லாம் போயிடுச்சு, ஆண்டவரே என்னோட அப்பா அம்மா போயிட்டாங்க, என் சகோதரர் எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு இருந்த எல்லா சேமிப்பு எல்லாமே போயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை அவன் அழுது புலம்பி இருப்பான். ஹல்லேலூயா. எனக்கு வேலை செய்யற நாட்கள் இருந்தும் வேலை செய்ய முடியாமல் இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் கதறி இருப்பான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அற்புதமாய் அவனை சந்தித்தார். ஆமென். கர்த்தர் அற்புதமாய் அவனை உயர்த்தினார். நாட்கள் கடந்து போனது. Days went, years went, but God had a plan in his life. Hallelujah. தேவன் அவன் வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். 19 வயதில் அவனுக்கு தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த தரிசனத்தை அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றினார். உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் யோசேப்பை போல. But God has a vision and a plan for all of you. Hallelujah. அது நாட்கள் கடந்து போகலாம். It might take 5 years, 10 years, 13 years, 15 years. But God's plans will come to pass. Hallelujah. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். Hallelujah. நீங்க சோர்வடையாமல் அவரை இறுக பற்றிக் கொள்வீர்களாக. ஆமென். லூக்கா 1வது அதிகாரத்துல அந்த மனிதரை குறித்து, சக்கரியா எலிசபெத்தை குறித்து இந்த வேதம் வசனம் கூறுகிற மற்றொரு காரியம். லூக்கா 1:6வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் 6வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வாசிங்க 7. எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென், ஆமென். இந்த 6, 8, 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இதுல ஒரு உண்மை அவர்களை குறித்து வெளிப்படுகிறது. ஒரு சத்தியம் அவர்களை குறித்து ஒரு எடுத்துக்காட்டு வெளிப்படுகிறது. என்னது? அவர்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தாலும், ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளாமல் காணப்பட்டாலும், look how they were, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி 6வது வசனம் கூறுகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. they did not get the blessing in their life. எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் நடந்தும் blessing கிடைக்கல. ஆனாலும் வேதம் கூறுகிறது அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் தொடர்ந்து நடந்தார்கள். அல்லேலூயா. 8வது வசனம் கூறுகிறது. 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்கிற காலத்தில் அவன் கடந்து வந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. செகண்ட் திங், அவரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னது? they did not get the blessing, but அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் அவரை ஒரு பொறுப்பில் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பில் அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? எப்பொழுதும் போல அவருடைய பங்கு, அவருடைய நேரம் வரும் பொழுது he was faithful என்று சொல்லி வேதம் கூறுகிறது. 13வது வசனம் கூறுகிறது, தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை அவர்களை குறித்து நாம பார்க்கிறோம். தேவ வசனத்தின்படி
ஆசீர்வாதம் இல்லாத பொழுதும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறதிலும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கும் பொழுது உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். 13வது வசனம் கூறுகிறது, அவனுடைய ஜெபத்திலும் அவன் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியம் இந்த குடும்பத்திலிருந்து, இந்த சக்கரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது இருவரும் உத்தமமாய் நடந்த, அவங்க 2 பேரும் அந்த ஊழியத்திற்கு பங்குள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்க இருவரும் ஜெபிக்கிறதிலே காணப்பட்டார்கள். இருவரும் ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலே காணப்பட்டார்கள். இவைகள் எல்லாவற்றையும் எப்போ செய்தாங்க? ஒண்ணு இல்லாத போது செய்தாங்க. ஆசீர்வாதம் இல்லாத போது அவர்கள் செய்தார்கள். ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறமே நம்ம செய்யறது கஷ்டம். வந்ததுக்கு அப்புறமே கொடுக்கறது கஷ்டம், வந்ததுக்கு அப்புறமே வர்றது கஷ்டம். ஆனா இவ்வளவு அவமானத்தையும் சந்தித்து எத்தனையோ பேருக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, அவர்களுக்கு அற்புதம் சொல்லுங்க. அவர் போய் ஒரு ஆசாரியனா முன்ன நின்று ஆண்டவர் சமூகத்தில் நின்று பேசுகிறார். ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அது ஜனங்களால சிரிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. என்னையா இவன் போய் எல்லாரும் ஜெபிக்கிறான், இவனுக்கே எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், மற்றவங்க நடக்கும், நமக்கு நடக்காது. அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கு அவங்களுக்கு? நம்ம ஜெயிப்போம், மற்றவங்களுக்கு அவங்களெல்லாம் கூட நல்லது ஏதாவது நடந்து அவங்களும் சாட்சிலாம் சொல்லுவாங்க. நம்ம தலையை சொல்லி என்னடா அது, நம்ம ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, அவர்களுடைய தேவனை பின்பற்றுகிறதுல உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுக்கு கொடுக்கிறதுல உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனை ஆராதிக்கிறதுல உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய ஜெபத்திலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தருக்கு இந்த நாட்களில, இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, இன்னைக்கு என்னால முடியலன்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த நாட்களிலே நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? How faithful are you when you have with the little that you have? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல how many of you are faithful? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கிறேன், அவர் கொடுத்த அந்த ஊழியத்துல நான் உண்மையா இருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்த தாலந்துகளிலே நான் உண்மையா இருக்கிறேன், அதை ஆண்டவருக்கு என்று நான் முற்றிலுமாய் முழுவதுமாய் நான் கொடுத்து நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி நாம சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆனா வேதத்தில் அவர்களை குறித்து அப்படியாய் வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சவுல் பாருங்க, அவனை ராஜாவாய் ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். he did not earn அந்த சவுல் ராஜாவாய் மாறுவதற்கு அவன் ஏதும் செய்யல. he didn't do anything. அவன் எதுவுமே செய்யல. அது ஆண்டவர் அவனுக்கு ஒரு இலவசமாய் ஒரு கிஃப்டாய் அவனுக்கு கொடுக்கிறார். இப்ப அவன் என்ன செய்யணும்? அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்டவன் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முயற்சி செய்யணும். கரெக்டா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்படணும். ஆண்டவர் ஒன்னு எதிர்ப்பு எனக்கு நான் யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நான் என்ன முயற்சி பண்ணினேன்? ஒண்ணுமே முயற்சியே பண்ணலையே. ஆண்டவர் என்னை திடீர்னு கூப்பிட்டாரு, என்னை அபிஷேகம் பண்ணினாரு, என்னை ஆசீர்வதித்தாரு, என்னை அப்படியே ஒளையான சேற்றில இருந்து தூக்கி எடுத்தாரு, நான் கழுதைக்கு பின்னால போய் கொண்டிருந்தேன், என்னை ஆண்டவர் கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய உயரத்துல உட்கார வைத்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய உயரத்துல உட்கார்ந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு தகுதி அந்தஸ்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவனாய் நான் காணப்படணும். அல்லேலூயா. அவன் மாத்திரம் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டிருந்தானா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சாமியால் சொல்றாரு, உன் ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு, என்ன பிளான், அதை என்றைக்கும் நிற்கிற ஒரு ராஜ்யமாய் வைக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா உண்மை உள்ளவனாய் இல்லாததுனால அந்த ராஜ்ய பாரத்தை அவன் இழந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 25ல 21வது வசனத்தை வாசிங்க. இதோட கூட நான் முடிக்கிறேன். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து, ஏப்பா நீ 5 கொடுத்த நீ 10 மாத்தினியா, நீ 2 கொடுத்த நீ 4 மாத்திட்டியா, அந்த கணக்கு ஆண்டவர் முதல்ல பேசல. அங்க வாட்ச் பண்ணணும். அங்க ஆண்டவர் வந்து இந்த கணக்கை பத்தி பேசல. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே.
அல்லேலூயா. 5 10 மாறுச்சா, 5 5 இருந்ததா, 5 7 மாறுச்சா, 2 1.5 மாறுச்சாங்கிறது ஆண்டவருடைய கணக்கு இல்ல. நீ உண்மையும் உத்தமமாய் இந்த காரியத்தை நீ செய்திருக்க, அதுதான் ஆண்டவர் முதல்ல பார்க்குற விஷயம். கணக்கு அடுத்தது, செகண்ட். அவன் வந்து சொல்றான் அப்படி நான் செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அதற்குரிய பலன் இருக்குது. பட் ஆனா உண்மையா இருந்தியா, உத்தமமா இருந்தியா? இன்னைக்கு நம்முடைய போக்கஸ் எதுல இருக்கணும்? இந்த இந்த 2 பேரை போல, செக்கரியா எலிசபெத்தை போல நம்முடைய வாழ்க்கையில எதுல போக்கஸா இருக்கணும்? ஆண்டவர் கொடுத்ததிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ பிரியமானவர்களே, அது நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அதை எடுத்து வருகிறார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் உண்மையும் உத்தமமா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில யோவான் ஸ்நானகன் பிறக்க செய்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை புகழ்ந்து பேசினார். யோவான் ஸ்நானகனை போல ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறார். அதை வளர்த்த பெருமை யாருக்கு? பெருமையா இருக்கு. உங்க பிள்ளைங்களை பத்தி யாராவது பெருமையா சொன்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தானே பெருமை. அது அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலன்னா பிள்ளைங்க எப்படி வளரும்? அம்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய மனுஷன் இல்ல இந்த பூமியிலே, பிறந்த மனுஷன் இப்படி ஒரு மனிதன் இல்லை அப்படின்றாரு. அப்ப உடனே அதை கேட்டு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்குறாங்கப்பா, பிள்ளைய நல்லா வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரே சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. சோ அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே கர்த்தர் அவர்களை எடுத்து சென்றார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து தேவனுடைய பந்திக்காய் நம்ம கடந்து போகலாம். இந்த நேரத்திலும் கூட அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவனுடைய பந்திக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus.